ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 7வது நாள் வித்தியாசமாக கொஞ்சம் வெஜ்ஜு புலாவ் செய்யலான்னு சொல்லிட்டு தக்காளியை நல்லா அறுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு மசிச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதனுடைய திப்பி நமக்கு தேவையில்லை, ஜூஸ் மட்டும்தான் தேவை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கனமான பாத்திரம் வச்சு எண்ணெய் தாராளமாக சேர்த்தி கடுகு, பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்திடலாம். பிரியாணி மசாலா சேர்த்துன உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வணங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸும் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே வாசனைக்கு புதினா தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போனவுடனே மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ஜூஸையும் சேர்த்துட்டு கழுவி வச்சுருக்கிற அரிசியை போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துங்கன்னா பலாவ் ரெடி ஆயிரும். 80% குக் ஆனவுடனே ஆஃப் எலுமிச்சம்பழமும் கொத்தமல்லி தலையும் தூவி ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய வெஜ்ஜு புலாவ் ரெடி. சமைங்க, ருசிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.